இந்த வீடியோவில் நம்ம ஒரு முக்கியமான தகவலை பற்றி பார்க்க போகிறோம். தகவல்னு சொல்கிறத விட ஒரு முக்கியமான ஒரு அவேர்னஸ் வீடியோ அப்படிங்கிற மாதிரியும் சொல்லலாம். அதாவது நீங்கள் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க, சோஷியல் மீடியாஸ்லாம் பார்த்தீங்கன்னா காட்டுத்தீ போல் பரவிட்டு இருக்குது. அதாவது பிரதம மந்திரியுடைய ஃப்ரீ லேப்டாப் ஸ்கீம் அப்படிங்கிற மாதிரி செய்திகள்லாம் பார்த்தீங்கன்னா வெளியாகிறது வந்து நீங்கள் எல்லாம் சோஷியல் மீடியாவில் வந்து பார்த்துருப்பீங்க. மக்கள் எல்லோரும் பார்த்தீங்கன்னா இதில் விண்ணப்பிக்கிறதுக்கு வந்து ரொம்ப ஆர்வமாக வந்து இருக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி இது உண்மையாக பொய்யா அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்கும் வந்து தெரியணும். அதை பற்றி அந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். வீடியோவை புதுசாக பார்க்க நண்பர்கள் யாராச்சும் இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்மளுடைய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் வந்து கிளிக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நமக்கு வந்து இந்த சோஷியல் மீடியாஸ்லாம் வர அட்வர்டைஸ்மெண்ட் வருது பார்த்திங்களா, அதில் வந்து ஒரு லிங்க் வந்து கொடுத்துருக்குறாங்க. அந்த லிங்க்கை வந்து கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி பேஜ் தான் வந்து கூகுள் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இப்போ வந்து அந்த வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகலை. மேபி வந்து நேற்றுலாம் வந்து ஓப்பன் ஆச்சு, இன்றைக்கி வந்து ஓப்பன் ஆகலை. இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஃப்ரண்ட் பேஜ் வந்து இந்த மாதிரி தான் வந்து இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா குறைந்த வருமானம் கொண்ட ஒவ்வொரு தனிநபருக்கும் அவர்களின் வாழ்க்கை அனுபவத்தை மேம்படுத்த இலவச மடிக்கணினி பெறும் வாய்ப்பு வந்து உள்ளது அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்குறாங்க. வயது வரம்பு கொடுத்துருக்குறாங்க, எந்தெந்த ஏஜில் இருக்கிறவங்க வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியும். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட டீட்டெயில்ஸ் வந்து கேட்டிருக்காங்க பாருங்கள். உங்களுடைய முழு பெயர் வந்து கேட்டிருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் கல்வி நிலை என்னன்னு சொல்லிட்டு கொடுக்கணும். கல்வி நிலை என்ன படிச்சிருக்கீங்க அது வந்து கேட்டிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா லேப்டாப்போடைய பிராண்ட் வந்து செலக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. எந்த லேப்டாப் வந்து உங்களுக்கு வந்து வேணும் அப்படிங்கிற மாதிரி பிராண்ட் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணலாம். உங்களுடைய ஏஜ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு கீழே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதை நீங்கள் கால்குலேட் பண்ணி உங்களுடைய பதிலை நீங்கள் போட்டு நெக்ஸ்ட் பேஜ் வந்து கொடுத்தீங்கன்னா இந்த நியூஸை வந்து கிட்டத்தட்ட உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்க ஒரு 10 மெம்பர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா அந்த நியூஸை வந்து ஷேர் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து வருது. இதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் ஷேர் பண்ணி விட்டிங்கன்னா அவங்களோட டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு அவங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு 10 மெம்பர்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுவாங்க. இந்த மெசேஜை வந்து இந்த மாதிரி ஷேரிங் ஆகிட்டே தான் போதே தவிர இது வந்து அப்ளை பண்ணுறதுக்கான ஒரு வழி வந்து கிடையாது. மெயினாக பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஃபேக்காக க்ரியேட் பண்ண ஒரு லிங்க்கு, க்ரியேட் பண்ண ஒரு வெப்சைட்டு. இதில் போய்ட்டு உங்களுடைய டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இது வந்து உண்மையாகவே இருந்து லேப்டாப் வாங்குறதுலாம் வந்து அப்ளை பண்ணுற மெத்தட் கிடையாது. உங்களோட டீட்டெயில்ஸ் வந்து ஹேக் பண்ணுறதுக்கான ஒரு மெத்தடு. தயவு செஞ்சு யாரும் பார்த்தீங்கன்னா இதில் வந்து உங்களோட டீட்டெயில்ஸை வந்து நீங்கள் வந்து கொடுக்காதீங்க. உங்களோட டீட்டெயில்ஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கேதர் பண்ண வந்து ஆரம்பிச்சிருவாங்க, ஹேக் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதனால் வந்து கொடுக்காதீங்க. முழுக்க பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஃபேக்கான ஒரு வெப்சைட்டை தான் வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க. நேற்றுலாம் பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகிட்டு இருந்தது. தற்சமயத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட் வந்து பிளாக் ஆகிட்டு இருக்குது. இந்த வெப்சைட் வந்து ஓப்பனே ஆகலை. க்ரோம் ப்ரௌசர்லேயும் சரி எதுலேயும் சரி இந்த வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகலை. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஹேக்கர்ஸ் க்ரியேட் பண்ணுற ஒரு வெப்சைட் இது. அதை நம்பி நீங்கள் யாரும் பார்த்தீங்கன்னா இந்த லேப்டாப் ஸ்கீம் வந்து உண்மையாகவே வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் யாரும் வந்து அப்ளை வந்து பண்ணாதீங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் சைட்லேருந்து இந்த மாதிரி எந்த ஒரு ஸ்கீமும் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணலை. இந்த மாதிரி வந்து சோஷியல் மீடியாஸ்லாம் வந்து இந்த மாதிரி நியூஸ் வந்து பரவிட்டு இருக்குது, இது யாரும் நம்பாதீங்க அப்படிங்கிற மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் தரப்புல இருந்தும் பார்த்தீங்கன்னா ஒரு அவேர்னஸ் ஒரு நோட்டீஸ் வந்து ரிலீஸ் வந்து பண்ணியிருக்கிறாங்க. அது வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் வந்து லிங்க் பண்ணி வர்றேன். அதை நீங்கள் வந்து படித்து பாருங்கள். இந்த மாதிரி ஒரு ஸ்கீம் சப்போஸ் உங்களுக்கு யாராச்சும் வந்து அனுப்புனாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களால் முடிஞ்ச அவேர்னஸ் வந்து கொடுங்க. ஏன்னா இன்றைக்கி மொபைல் மூலியமாக பார்த்தீங்கன்னா பல திருட்டு சம்பவங்கள் வந்து நடக்குது. அந்த மாதிரி வந்து அவங்க தங்களுடைய இன்ஃபர்மேஷன் வந்து தரும்போது அவங்களுடைய மொபைலில் இருக்கிற பர்சனல் டேட்டாஸ் வந்து அவங்களுக்கு வந்து கேதர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஈஸியாக வந்து ஹேக் பண்ணிவிடுவாங்க. அதனால் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த இன்ஃபர்மேஷனை பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. தெரியாதவங்களுக்கு சொல்லுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனுடைய நம்மளுடைய சேனலில் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ வரும். மறக்காமல் நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க.